ஏதோ குழியா இருக்க மாதிரி இருக்கு. ஐயா 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 யாராவது வாங்க ஐயா. என்னய்யா? ஐயா குழியா இருக்கு, கொஞ்சம் மூடணுங்க. வேற வேலை இல்ல, போயா. ஐயா 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 ஐயா. என்ன வெங்கடே, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இங்க பாரு, குழியா இருக்கு, கூப்பிடுறேன், ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் குழிய முடியா, இந்த மாதிரி பார்வையற்றோருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் உதவியா. வாயா வாயா, பாத்தியா? பார்த்துருந்தீங்க. ரொம்ப நன்றியா. நானே அரை மணி நேரமா கூப்பிடுறேன், ஒரு ஆளு கூட யாருமே வர மாட்டேங்கிறாங்கயா. மனிதனைய செத்து கிடக்கியா. நான் பெருசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்படி இருக்கணும் மாமு. எடு மாமு. என்ன மாமு, வாங்கிற மாதிரி ஒன்றும் வாங்கிற மாதிரி போட்டு கொண்டு இருக்க? இரியா, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலுமே இல்லடா. அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஆகிய பிளட் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். பிளட் டொனேஷன் அப்படின்னா? பிளட் டொனேஷன்னா ரத்த தானம். ரத்த தானம் பண்றதுனால பலர் அதனால பயனடைகிறாங்க. நம்ம உடம்புல ரத்தம் புதியதாக உற்பத்தி ஆகுது. 3 மந்த்ஸுக்கு ஒரு டைம் நம்ம பிளட் டொனேஷன் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாமா? அப்படிலாம் இல்ல, 18 வயசுக்கு மேல எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணலாம். நம்ம பிளட் டொனேஷன் பண்றப்ப நம்ம பிளட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஏதாவது கிருமி இருக்கா அப்படி இல்லையான்னு பார்ப்பாங்க. கிருமி இல்லாத எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணலாம். இவ்வளவு நாளா இது கூட தெரியாம இருந்திருக்கோம் பார். நாமளும் ஏதாவது செய்யலாமா? ஓ மாமு, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஓயா ஐயா, என்னங்கய்யா? நான் ரத்த தானம் பண்ணலான்னு வந்திருக்கேன். பிளட் பேங்க் வர போகணுயா. உங்கள் சேவ் மனப்பான்மை நினச்சா சந்தோஷமா இருக்கு. சிஸ்டர், ஓகே மேம், தேங்க்யூ. பிளட் டொனேஷனுக்காக வந்திருக்காங்க மேடம். வாங்க சார், வணக்கம், உட்காருங்க. ரொம்ப நன்றிமா. ஓகே. உங்க பேர் என்ன சார்? என் பேரு வெங்கடேஷ். வெங்கடேஷ், இது வரைக்கும் பிளட் குரூப் பார்த்துருக்கீங்களா? இல்ல மேம். பார்த்ததில்ல. இது வரைக்கும் ரத்த தானம் பண்ணியிருக்கீங்களா? இல்ல மேம். முதல்ல உங்களுக்கு என்ன குரூப்னு எவ்வளோ ஹீமோகுளோபின் அளவு இருக்குன்றதை பார்க்கணும். சரிங்க மேடம். சார், உங்களுக்கு ஹீமோகுளோபின் 15 கிராம்ஸ் இருக்கு சார். சரிங்க மேடம். நார்மல் 12.5 இருந்தாலும் பிளட் டொனேட் பண்ணலாம் சார். சரிங்க மேடம். தாராளமாக நீங்கள் டொனேட் பண்ணலாம் சார். சரிங்க மேடம். ஈஸ்வர், உள்ள டாக்டர்கிட்ட கூட்டி போங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. ரத்தம் கொடுத்தா 4 உயிரை காப்பாத்தலாம்னு கேட்டேம்மா. ஆமா, நம்மளால 4 பேருக்கு உயிர் வாழ கிடைக்குது. உங்களுக்கு பிபி நல்லா இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே. சார், நான் பார்வையற்றோன்னா இருக்கேன். என்னால் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கு. நானும் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கண் பார்வை இல்லாதனால அதை செய்ய முடியலை. ஆனால் நேற்று ஒரு விழிப்புணர்வு கிடச்சிச்சு. ஒரு தடவை ரத்த தானம் கொடுக்குறப்ப 4 உயிர் காப்பாற்றப்படுதுன்னு எனக்கு தகவல் கிடச்சி. அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு இந்த ரத்த தானத்தை கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நான் கொடுத்தது மூலியமா ஒரு 4 உயிர் காப்பாற்றப்படுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே சார். கண் பார்வை இல்லாதவர் ரத்த தானம் செஞ்சுருக்காரு. நம்ம கண்ணு இவரை மாதிரி ஒருத்தருக்கு தான் போய் சேரணும்.
காலை கொஞ்சம் சேர்த்து வச்சு நேராக நடங்க.